அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஆஸ்திரேலிய பிரதமர் நெதன்யாகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஹமாஸ் இயக்கத்தில் புதிதாக இணைந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான போராளிகள் குறித்து அதிர்ச்சிகரமான தகவலை இன்று இஸ்ரேலின் உளவுத்துறை வெளியிட்டிருக்கின்றார்கள். சிரியாவில் அமெரிக்கர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. இது சார்ந்த நிகழ்வுகளையும் செய்திகளையும் இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இன்றைய தினம் அதிகாலையில் அவசரமாக ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். கெட்டுப்போன உணவினால் ஏற்படும் குடல் அழற்சி காரணமாக நெதன்யாகு மிகப்பெரிய அளவில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், உணவு விஷம் காரணமாக அவர் நாளை நடைபெறவிருந்த நீதிமன்ற விசாரணை கலந்து கொள்ள முடியாது என்ற ஒரு செய்தியை அவர்கள் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கின்றார்கள். இந்த நெதன்யாகு இனப்படுகொலையாளி சர்வதேச ரீதியில் ஒரு குற்றவாளி, இனப்படுகொலையாளி, கிரிமினல் என்பதற்கு அப்பால் இஸ்ரேலுக்குள்ளும் அவன் மீது மிகப்பெரிய அளவிலான மோசடிகள், மிகப்பெரிய அளவிலான ஊழல் குற்றச்சாட்டுக்கள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுக்களிலிருந்து தப்பிப்பதற்காகவே பாலஸ்தீனர்கள் மீதான கொடூர தாக்குதலையும் போரையும் நெதன்யாகு பயன்படுத்தி வருவதாக சர்வதேசத்தில் மட்டுமல்ல இஸ்ரேலுக்குள்ளேயே பரவலாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் கடந்த முறை நீதிமன்றத்திற்கு சென்றபோது சிரியா மீது தாக்குதலை நடத்தி அந்த தாக்குதல் காரணமாக நெதன்யாகு நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்று வெளியேறியிருந்தார். அதற்கு முன்பாகவும் பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து, தனக்கு பாதுகாப்பு செயலாளரிடமிருந்து ஒரு அவசரமான அறிவிப்பு வந்திருப்பதால் தன்னால் அங்கு நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என தெரிவித்திருந்தான். தற்போது மீண்டும் உடல்நலக் குறைவு காரணமாக நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்று தெரிவித்திருக்கும் போது நீதிமன்றம் அந்த வழக்கை செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த இனப்படுகொலை நடக்கக்கூடிய இஸ்ரேலில் நீதிமன்றங்கள் கூட ஒரு வேடிக்கையான ஒரு மன்றங்களாகத்தான் மாறிவிட்டன. நீதியே இல்லாத நாட்டில் நீதிமன்றங்கள் என்ன செய்ய போகின்றது, அது வேறு ஒரு கதை. இருந்தாலும் நீதிமன்றங்களுக்கு ஒருவன் ஒரு முறை 2 முறை காரணங்கள் சொன்னால் அதில் ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். தொடர்ச்சியாக இந்த 3-4 மாதங்களில் இஸ்ரேலின் வழக்குகள் நடைபெறும் பொழுது ஒவ்வொரு தடவையும் பாதுகாப்பு சிறப்புரிமை, பாதுகாப்பு செயலாளரிடமிருந்து தனக்கு தொலைபேசி வந்திருக்கின்றது, உடல்நலக் குறைவு, வேறு பல காரணங்களை சொல்லி நெதன்யாகு இந்த வழக்குகளில் இருந்து தொடர்ச்சியாக தப்பிக்கும் பொழுது இதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவில் இஸ்ரேலினுடைய நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் இருக்கின்றார்கள். அல்லது அதை மீறி அவர்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல்கள் நெதன்யாகுவினுடைய அரசில் இருக்கின்றதா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நெதன்யாகு உண்மையில் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த உடல்நலக் குறைவு எவ்வளவு மோசமாக இருக்கின்றது, அல்லது 2-3 தினங்களின் பின்னர் நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் தேதி முடிவடைந்த பின்னர் சரியாகின்றதா என்பதிலிருந்தே நீதிமன்றம் இவற்றை அறிந்து கொள்ள முடியும். நீதிமன்றம் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உலகம் முழுவதும் ஓரணியில் திரண்டிருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய இனப்படுகொலைகளை கண்டு உலக நாடுகளே மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கும் சூழ்நிலையில் பிரிட்டன் செய்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக இங்கிலாந்தில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பாலஸ்தீன படுகொலைகளை கண்டித்து போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளை இவர்கள் இங்கிலாந்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு புறம்பாக செயற்பட்டதாக கூறி அவர்கள் மீது ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தது பிரிட்டன் நீதிமன்றம். அது மட்டுமல்ல, பாலஸ்தீன செயற்பாட்டு இயக்கம் என்ற அமைப்பினர் மீது ஒரு தடை உத்தரவையும் பிறப்பித்திருந்தார்கள். இவ்வளவு பெரிய இனப்படுகொலைகளை செய்யக்கூடிய இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியாத, அல்லது இஸ்ரேலினுடைய இனப்படுகொலைகளை கண்டிக்க முடியாத பிரிட்டன் அரசும் பிரிட்டனினுடைய ஆளும் அதிகார வர்க்கமும் நீதிமன்றமும் அங்கே படுகொலை செய்யப்படக்கூடிய மக்களுக்கு நீதி கேட்டு போராடுபவர்கள் மீது ஒரு பயங்கரவாத முத்திரை குத்தி அது ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறை போல சிருஷ்டித்து பொய் வழக்குகளை போட்டு அங்கு பாலஸ்தீன போராட்டங்கள் நடைபெற தடுக்கின்ற ஒரு நடவடிக்கை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் பாலஸ்தீன நடவடிக்கை இணை நிறுவனர் தடையை எதிர்த்து இங்கிலாந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களின் கீழ் குழுவை தடை செய்ததற்கான அரசாங்க முடிவை எதிர்த்து இங்கிலாந்து உயர் நீதிமன்றத்தில் பாலஸ்தீன நடவடிக்கையின் இணை நிறுவனர் கோரிக்கை வைத்து ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். இது முழுக்க உள்நோக்கம் கொண்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக
மேற்கொள்ளப்பட்ட வழக்குத்தான், வேறு இல்லை என்பது கூறப்படுகின்றது. அது உண்மையும் கூட. இவ்வளவு பெரிய படுகொலைகளை செய்யும் இஸ்ரேல் மீது பொருளாதார தடை விதிப்பதற்கு பல தடவைகள் அவர்கள் பரிசீலனை செய்கின்றார்கள். இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை முறித்துக் கொள்வதற்கு தொடர்ந்து பரிசீலனை செய்கின்றார்கள். ஆனால் இதற்கு நீதி கேட்டு போராடக்கூடிய அமைப்புகளை தடை செய்வதற்கு மட்டும் மிக விரைவாக ஒரே நாளில் தடை உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள் என்று சொன்னால், பிரிட்டனுடைய ஜனநாயகம், இனப்படுகொலைக்கு ஆதரவாக அவர்கள் வெளியே ஜனநாயகம் குறித்து உதட்டளவில் பேசிக்கொண்டாலும் இனப்படுகொலைகளுக்கு ஆதரவாக இருக்கின்றார்களா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது. அடுத்து, காசாவில் நடைபெறும் படுகொலைகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் காசா மக்களுக்கு நீதி கோரியும் இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் இனப்படுகொலை செய்யக்கூடிய இனப்படுகொலை நாட்டுடன் முடித்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்து மொராக்காவில் பல்லாயிரக்கணக்கான மொராக்கா மக்கள் ரபாத்தின் தெருக்களில் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு மனிதாபிமான நெருக்கடியை கண்டித்தும், குறிப்பாக பட்டினியால் அங்கு குழந்தைகளும் மக்களும் உயிரிழப்பதை கண்டித்தும், இப்படியான ஒரு இன அழிப்பு, இனப்படுகொலை நிறுத்தப்பட வேண்டும். இந்த நேரத்தில் இனப்படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேலுடன் மொரோக்கா எந்தவிதமான உறவுகளையும் கொண்டிருக்கக்கூடாது என தெரிவித்து அங்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இனப்படுகொலை இஸ்ரேலை தண்டிப்போம், காசா மக்களுக்கு நீதி வேண்டும், மக்களுக்கு உணவை நீரை தடுக்காது என்ற கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அடுத்து, ஹமாஸ் இயக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா அவர் ஒரு தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார் அல்லது காயமடைந்திருந்தார் என்ற செய்திகளுக்கு பின்னர் நீண்ட பல மாதங்களின் பின்னர் அபு உபைதா நேற்று முன்தினம் ஒரு உரையாற்றியிருந்தார். அதில் ஒரு உருக்கமான உரை, ஆனால் தீர்க்கமான பல விடயங்கள் குறிக்கப்பட்டிருந்தன. எங்களுடைய குழந்தைகளும் சிறுவர்களும் இங்கே பட்டினியால் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். அரபுலக நாடுகளின் தலைவர்களே, அரபுலக நாடுகளின் அறிஞர்களே, இஸ்லாமிய அறிஞர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அமைப்புகளே, சங்கங்களே, நாடுகளே, நீங்கள் ஒரு நாள் இறைவனினுடைய நியாய தீர்ப்பு நாளில் நிச்சயமாக பதில் கூற வேண்டியிருக்கும். நீங்கள் இறை தண்டனையிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது. உங்கள் சகோதரர்கள் பட்டினியால் கொல்லப்படும் பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள், வேடிக்கை பார்த்தீர்கள். அதை தடுப்பதற்கு எதையும் செய்யவில்லை என்பதை இந்த வரலாறு நினைவில் வைத்துக் கொள்ளும் என அரபுலக நாடுகளுக்கு ஒரு நேரடியான எச்சரிக்கை அல்லது செய்தியாக போய்தா வெளியிட்டிருந்தார். அதன் பின்னர் அவர் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். ஸ்டேல் எங்களுடைய பல முக்கிய தலைவர்களையும் இடங்களையும் அளித்திருந்தாலும் கூட இன்னமும் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து போரிடுவதற்கு காசாவுக்குள் தயாராக இருக்கின்றார்கள். காசா விரைவில் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு ஒரு கல்லறையாக மாறப்போகின்றது என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பதுடன், யாருடைய ஆதரவு இல்லாவிட்டாலும் கூட இந்த பாலஸ்தீன மக்களுக்காக இறைவனின் துணையோடு எங்களின் போராட்டம் இறுதி வரை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை அபு உபைதா வெளியிட்டிருந்தார். அபு உபைதா வெளியீட்டின் பின்னர் காசாவில் கடந்த 2-3 தினங்களாக மிகப்பெரிய அளவிலான தாக்குதலும் இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிராக நடத்தப்பட்டன. 3 மெர்காவா டேங்கிகள் அளிக்கப்பட்டன, கவச வாகனங்கள் அளிக்கப்பட்டன, 10க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் படைகளும் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இன்று அமெரிக்காவினுடைய ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய புலனாய்வுத்துறையை மேற்கோள் காட்டி இன்னமும் 40,000 ஹமாஸ் போராளிகள் போரிடுவதற்கு தயாராக இருப்பதாகவும், அதிலும் குறிப்பாக புதிதாக இணைந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான போராளிகள் ஹமாஸ் இயக்கத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருப்பதால் ஹமாஸ் இயக்கத்தை உடனடியாக தோற்கடிப்பது மிகப்பெரிய கடினமான விடயம் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் அப்பாவி பொதுமக்களினுடைய உயிரிழப்புகளே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஹமாஸ் இயக்கத்தை அழிப்பது சாத்தியமற்றது என அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் 40,000 புதிய போராளிகள் ஹமாஸ் இயக்கத்தில் தயாராக இருப்பதாகவும், காசாவில் இஸ்ரேலிய இராணுவம் நினைப்பதைப் போல ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது என்று இன்று அமெரிக்காவின் ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே காசாவிலுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுதும், ஹமாஸ் தாக்குதல்களை அல்-கஸாம் அல்-குட்ஸ் தீவிரப்படுத்தி இருக்கின்ற போதும் இவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து, சிரியாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அமெரிக்கா, சிரியா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் குறிப்பிட்டாலும் கூட அங்கு பல்வேறுபட்ட பகுதிகளில் பெடோயின் பழங்குடியின மக்களுடைய இயக்கங்களுக்கும் ட்ரூஸ் இஸ்ரேலை பின்புலமாக கொண்ட ட்ரூஸ் குழுமத்திற்கும் இடையில் மிகப்பெரிய அளவில் மோதல்கள் இடம்பெற்று வருவதான செய்திகள் வெளியாக இருந்தன. இந்த நிலையில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்படும் என்ற அச்சத்தில் சிரியாவுக்கு யாரும் அவசியமின்றி பயணம் செய்ய வேண்டாம் என்றும், சிரியாவில் அவசியமின்றி தங்கியிருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறி அமெரிக்காவுக்கு திரும்புமாறும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அவசர எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள்.
ஸ்வேடாவில் நடந்த பிரிவினவாத வன்முறையில் 1500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதை அடுத்து 2012 முதல் இடைநிறுத்தப்பட்ட டமாஸ்கஸில் அமெரிக்க தூதரகம் தூதரக சேவைகளை வழங்க முடியாதெனவும் செக் குடியரசு தற்போது அமெரிக்க நலன்களை பிரதித்துவப்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். சமீபத்திய மோதல்கள் இஸ்ரேலிய தலையீட்டையும் அமெரிக்க மத்தியஸ்தத்தையும் கொண்டு வந்து தற்காலிகமாக ஒரு ஓய்வெடுப்பதைப் போல தெரிந்தாலும் மிகப்பெரிய அளவிலான ஒரு வன்முறைகள் போர்கள் அங்கு நிகழ்வதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் அமெரிக்கர்களை அங்கு பயணம் செய்ய வேண்டாம், சிரியாவுக்கு என்ற ஒரு எச்சரிக்கை அமெரிக்காவினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. உக்ரைனின் கருங்கடல் துறைமுகத்தை ரஷ்ய ஏவுகணைகள் மிகப்பெரிய அளவில் தாக்கி அளித்திருக்கின்றன. 70க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள், கொள்கலன்கள், ஆயுதங்களுடன் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் நேட்டோ உக்ரைனுக்கு வழங்கிய பல்வேறுபட்ட ஆயுதங்கள் உக்ரைனுக்குள் தரையிறங்குவதற்கு முன்பாகவே கொள்கலன்களுடன் சேர்த்து துறைமுகத்தில் வைத்தே ரஷ்ய ஏவுகணைகளால் துல்லியமாக இலக்கு வைத்து அளிக்கப்பட்டுள்ளது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. நீண்ட தூர ஏவுகணைகள், ஆர்ட்லரி ஷெல்கள், ரேடார் சிஸ்டங்கள் என்ற பல அதிநவீன ஆயுதங்கள் ரஷ்ய தாக்குதலில் கருங்கடல் துறைமுகத்தில் வைத்து அளிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து பங்களாதேஷில் அந்நாட்டு விமானப்படைக்கு சொந்தமான ஒரு போர் விமானம் திடீரென வெடித்து சிதறி இருக்கின்றது. இன்று மதியம் குறிப்பாக அந்த விமானம் அங்கிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி வளாகத்தின் மீது வீழ்ந்து வெடித்து சிதறி இருக்கின்றது. டேபாரியில் இருக்கக்கூடிய மைல்ஸ்டோன் கல்லூரி வளாகத்தில் ஒரு கட்டிடத்தின் மீதே மோதி விமானம் தீப்பிடித்து எரிந்திருப்பதாகவும் இதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதுடன் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். காயமடைந்தவர்களில் 14 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விமான விபத்துக்கான காரணம் குறித்து செய்திகள் வெளியிடப்படாத சூழ்நிலையில் இது கல்லூரி வளாகத்தில் மோதியதினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் மாணவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்தி இருப்பதான செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்காவினுடைய பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அமைப்புகளுக்கு போட்டி கொடுக்கும் வகையில் பிரான்ஸ் புதிய சம்பட் என்ஜி ஏவுகணைகளை அறிமுகப்படுத்தி இருப்பதாகவும் இதனால் பல ஆண்டுகளாக உலகின் ஏவுகணை பாதுகாப்பு துறையில் முன்னணியில் இருந்த அமெரிக்கா தற்போது ஒரு புதிய சவாலை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு போட்டியாக புதிய ஏவுகணை தொகுதிகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் பிரான்ஸ் அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே F-35 போர் விமானத்திற்கு எதிராக ரஃபேல் விமானத்தை பிரான்ஸ் உருவாக்கிய சூழ்நிலையில் பேட்ரியாட் அமைப்புக்கு போட்டியாக நேரடியாக அமெரிக்காவுடன் பிரான்ஸ் மோதும் வகையில் புதிய வான் தடுப்பு சாதனங்களையும் ஏவுகணைகளையும் உருவாக்கியிருப்பதுடனும் இது பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை விட துல்லியமாக விமான தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பை கொடுக்க வல்லதென பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்தலையும் விடுத்திருக்கின்றார்கள். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.